தமிழகத்தில் முதற்கட்டமாக 6 இடங்களில் இலவச வைஃபை சேவை திட்டம் அறிமுகமாக உள்ளதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் இணையதள சேவையை எளிமையாக்கும் குறைந்த கட்டணத்தில் அனைவருக்கும் இணையதள வசதி கிடைக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் 121 பொது இடங்களில் வைஃபை சேவை அளிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. தமிழகத்தில் மகாபலிபுரம், மெரினா கடற்கரை உட்பட 6 இடங்கள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக மகாபலிபுரத்தில் இதற்கான பணிகள் தொடங்கியுள்ளது. 30 நிமிடங்கள் இலவசமாகவும் அதற்கு மேல் இணையதளத்தை பயன்படுத்தினால் கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்திற்கு தமிழக மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். வைஃபை வசதிங்கிறது இப்போ அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு. ஸோ எஸ்பெஷலி நிறைய புக்கிங்ஸு, ஹோட்டல் புக்கிங்ஸாக இருக்கட்டும், ட்ரெயின் புக்கிங்ஸாக இருக்கட்டும், ஆர் எனி டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இருந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு வைஃபை தான் பெட்டராக இருக்கும். அண்டு மொபைல் நெட்வொர்க் வந்து அவ்வளோ இதுவாக இல்லை, மொபைல் டேட்டா கனெக்டிவிட்டி வந்து அவ்வளோ இதுவாக இல்லை. பட் வைஃபைனா பெரிய ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி பொது இடத்துல வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம் தான்.